ஐஸ் பிராண்ட் நியூ டே செட்ல நமக்கு 3 அப்டேட் கிடைச்சிருக்கு. அது என்னன்றது கிளியரா கவர் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் பிராண்ட் நியூ டே செட்ல நம்ம டாம் ஹாலண்டுக்கு ஸ்டன் சீக்வன்ஸ் போது கீழே விழுந்து தலையில அடிபட்டிருக்கு. அதனால இப்போதைக்கு பிராண்ட் நியூ டேயோட ஷூட்டிங்ன்றது ஸ்டாப் ஆயிருக்கு. டாம் ஹாலண்டோட 1 வீக் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் திருப்பி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஒரு அப்டேட் இருக்கு. இதுவரைக்கும் நம்ம காஸ்க்ளோல லைவா பார்த்த ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாமே டாம் ஹாலண்டோட ஸ்டன் டபுள் தான் பண்ணிருப்பாரு. இருந்து ஒரு சில விஷயங்கள் ஆக்டர்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு சில தவறுகள் நடக்குது. வெல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்க ஸ்டன் மேனுக்கே அடிபடுது. ஆக்டர்ஸ் இல்லையா மாத்திரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்து இந்த பிராண்ட் நியூ டேக்கு ஒரு புது வில்லனை கேஸ்ட் பண்ணிருக்காங்க. வேற யாரும் இல்ல, இதனால ரூமர் லிஸ்ட்ல இருந்தா டாம் ஸ்டோன் தான். மார்வின் ஜான்சன் ஒரு ஆக்டர் தான் இந்த டாம் ஸ்டோனுக்கு கேஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இன்டு தி ஸ்பைடர்ஸ்ல அவர் தான் டாம் ஸ்டோனுக்கு வாய்ஸ் கொடுத்திருப்பாரு. படத்துல வில்லனுக்கான லிஸ்ட்ன்றது நாள் ரொம்ப பெருசா எக்ஸ்பாண்ட் ஆகுது. வெயிட் பண்ணி படத்துல எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். அடுத்து பீட்டர் பார்க்கரோட பேரண்ட்ஸ் டெத்துக்கு ஒரு விதத்துல நம்ம ஹல்க்கும் காரணன்ற மாதிரி சொல்லுவாங்களாம். அது நியூயார்க் பேட்டில் அந்த விஷயத்தை செட் பண்ண போற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஹல்க் ஏலியன்ஸ் கூட விளையாண்ட பல பில்டிங் இடையில ஏதோ ஒரு பில்டிங்கோட இடிபாடுகளுக்கு கீழே பீட்டர் பார்க்கரோட பேரண்ட்ஸ் இருந்திருக்கலாம். இது ரூமர் அப்டேட் தான் வந்திருக்கு. படத்தில் நடக்குதான்னு பார்ப்போம். இன்கேஸ் இது படத்தில் நடந்துச்சுன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இது காமிக் ஒரிஜினலா இருக்காது. ஆனா MCU ஸ்பைடர்மேனுக்கு மோஸ்ட்லி எதையுமே காமிக் ஒரிஜினலா சொல்ல முடியாதுல்ல. இது வித்தியாசமாவே இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.